இந்த தலைப்பு இரண்டையும் தேர்ந்தெடுத்தது நான் தான். இருந்தாலும் எல்லாரும் நீங்கள் கவிதை வாசிக்கும் பொழுது நானும் ஒரு கவிதை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதன் அடிப்படையில் இந்த கவிதையினை வாசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் தேசம் என் மொழி, என் இந்திய தேசம் இது, உயிர் ரத்தம் சிந்திய தேசம் இது, என் உயர்வை வளர்த்த மொழியாம், என் தாய் தந்த உயிர் மொழியாம், என் தாய்மொழியே வாழ்க வாழ்க. தர்மம் மிகுந்த நாடு நம் நாடு, தானம் மிகுந்த நாடு நம் நாடு, கல்வி மிகுந்த நாடு நம் நாடு, கலையும் கலாச்சாரமும் நிறைந்த நம் நாடு, பல சான்றோரும் பெரியோரும் பிறந்த நாடு நம் நாடு. தாய் திரு நாடு என் தெய்வம், தாய்மொழியே தமிழ் என்று கும்பிடுவேன். அன்னை பூமி வாழ்க, என் மொழி என்றும் வாழ்க, அளவிலா ஆற்றல் மிகு நாடே நீ வாழ்க. செப்பு மொழி இலக்கணம் என் மொழியே வாழ்க, சிந்தை ஒன்றுடையாம் அன்னை தமிழ் வாழ்க. செப்பு மொழி பாட்டாக இலக்கணமாகி வாழும், செய்யும் சிந்தனை செயல்படுத்தும் என் மொழி வாழ்க. என் தேசம் வாழ்க, என் மொழியே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழ். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. உங்கள் கவிதை உவந்தேன், சுவைத்தேன், உணர்ந்தேன், கவித்தேன். ஐயா, உங்கள் கவிதை கவித்தேன். தமிழ்த்தேன், தவத்தேன், பார்த்தேன், வியந்தேன், பணிந்தேன், குவித்தேன், கோர்த்தேன், குவித்தேன், குலைத்து, உங்களுக்காக கவி சொற்களை குலைத்து தேனான கவிதையை தவிட்டாமல் தந்தீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து நமது முன்னிலை வைக்கின்ற சகோதரி கலா அவர். ஆன்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் தேசம் நம் மொழி, என் தேசம் என் மொழி, மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. நான் தமிழச்சி, நான் ஒரு தமிழச்சி, ஏன் நீங்களாம் தமிழர் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னுடைய தந்தை ஒரு முன்னாள் இராணுவ வீரர். என் நாட்டை 1945 இருந்து 1960 15 வருடங்களாக இராணுவத்தில் பணியேற்றவர். பணிபுரிந்து குண்டடிப்பட்டு நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். என் தந்தை நம் தேசத்தை காப்பதில் சிறந்தவராக இருந்தார். இன்று மேடையில் பேசும்போது ஒரு ஐயா அவர்கள் சொன்னார், எல்லாரும் நம் தந்தையை ஐயா என்று யாரும் கூப்பிடுறீர்களா, அல்லது யாரை கூப்பிடுவதாக இருந்தாலும் ஐயா என்று கூப்பிடுறீர்களா என்று கேட்டார். என்னுடைய தந்தையை நாங்கள் அப்பா என்றே ஒரு காலமும் கூப்பிட்டதே இல்லை, ஐயா என்றுதான் கூப்பிடுவோம். அதற்கூட என்னுடைய தங்கை சொன்னால், பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய அப்பா அப்பா என்று சொன்னார்கள். என் தங்கை எனக்கு அப்பா இல்லை, எங்கள் வீட்டில் ஐயா தான் இருக்கிறார் என்று சொன்னாள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய வீடு தேசத்தை மட்டும் காத்த வீடாக இல்லை, தமிழ் மொழியை அன்றே என்னுடைய தந்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்தார். அந்த வீட்டில் அந்த தேசத்தில் வாழ்ந்த நான், வளர்ந்த நான் இன்று அன்பு மிகு பாசமிகு சகோதரர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களின் மூலமாக இன்று என் தேசம் என் மொழி என்று பேச ஒரு வாய்ப்பினை எனக்கு கிடைத்ததை நினைத்து அவர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் சபையின் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கெஞ்சுவதில்லை பிறர்பால், என்னுடைய தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் என்ற உணர்ச்சி மிக்க பாடல் வரிகளால் இன உணர்ச்சியையும் மான உணர்ச்சியையும் தட்டி எழுப்பி தமிழர் மனங்களில் எழுச்சியை ஏற்படுத்திய புரட்சி புலவர். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை, இழந்த நம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிபட அறை, கனித்தமிழ் நிலத்தில் கண்ணென்ன தமிழில் கற்பதுதானே சரி, தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தனலிட்டே உடன் எரி என்ற தாய்மொழி வழி கற்றலை தடுக்க முனைந்த சதிகாரர்களின் அதிகாரத்தை வரிகளால் எரித்த கவி நெருப்பு. 40க்கும் மேற்பட்ட தனித்தமிழ் நூல்கள் இயற்றி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்த தமிழ் தாயின் தலைமகன். என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென
எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழிவுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதிக்க மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தடமாறாது வாழ்ந்த தன்மான தமிழன் இன பகைவருக்கு எதிராக அறம்பாடி மரத்தமிழர் பாவலேறு பெருஞ்சீத்தரனாரின் வழிகளை இன்று எனக்கு கூற வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகிறேன். சிறப்பான அடுத்து என்னுடைய கவிதைகள் நான் தொடர்றேன். நீங்க மார்க் போட்டு முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் பேசுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல. நீங்க தேர்ந்தெடுக்கும் வரை நான் பேசிக்கொள்கிறேன். முடிச்சிட்டீங்களா? ஓ சரி, வாங்க. நீங்க முடிச்சிருக்கமா? சரி, நான் முடிச்சிடுறேன். என்னுடைய கவிதை, நம்மளுடைய தேசம் அழகு தேசம், கலை தேசம், அறிவு தேசம், கடவுளின் தேசம். நம்மளுடைய தேசம் பாருங்க, கலைகள் நிறைந்த தேசம், அறிவுமிக்க சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் பெற்ற தேசம், அறிவு தேசம், கடவுளின் தேசம். நான் கடவுளின் தேசம் என்ற வரிகளில் கவிதை எழுதியுள்ளேன். வான பூமி வாழ்வின் இருப்பிடம், காணும் காதல் காவிய தோற்றமும், காண குயிலும் கலாச்சார பண்பாடும், வீசும் தென்றலும் வீரமிகு வேந்தனும், சந்தன முல்லை சந்தோஷம் சங்கீதமும், அருவியும் புறவியும் ஆர்ப்பரிக்கும் இடிமழையும், ஆண் பெண் ஆண்டவனின் படைப்பாம், இரவு பகலும் இயற்கையின் வரமாம், தடுமாறாமல் தாங்கி பிடித்தல் நிலத்தின் உறவாம், கொட்டும் நீர்வீழ்ச்சியும் கொந்தளிக்கும் எரிமலையும், எவரெஸ்ட் சிகரமாம் எழில் கொஞ்சும், காய்கள் பழங்கள் காத்திடுமே நோயின்றி, பருக பானமும் அருந்த உணவும், அனைத்தும் ஆண்டவனின் ஆற்றல் மிகு அறிவாம், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசமடா, தேகமும் தேசமும் கடவுளின் தேசமாம், கடவுளின் தேசத்தில் தென்றலுக்கும் பஞ்சமில்லை, திரைக்கடல் ஓடியும் தமிழை வளர்த்தான் தமிழன், தரணியிலே தமிழ் மொழியை தலைச்சிறந்த மொழியாம், கடவுளின் தேசத்திலே காணும் யாவும் பொக்கிஷமே. அடுத்து இன்று பேச்சு போட்டியில் பேசினார்கள் சகோதர சகோதரிகள், எல்லாமே பேசினார்கள். அன்பு சகோதரர் கூட சொன்னார், இங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே பெண்களை பற்றி பேசவில்லை என்று கூறினார். அப்போதே நான் எழுந்து பேச வேண்டும் என்று என்னுடைய ஆவல் வந்தது. இருந்தாலும் அண்ணன் அவர்களிடம் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அண்ணன் அவர்கள் என்னை கவனிக்கவில்லை. இப்போது நான் பேசுகிறேன். பெற்ற தாய் என்னுடைய வீர மங்கை என்று நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பெற்ற தாய் இல்லைன்னா நாம எல்லாரும் இந்த அகிலத்தில் ஆள முடியாது. நம்மளுடைய வீர தாய், வீர சிவாஜி உருவாக காரணம் யாரு? அவளுடைய அன்னை வயிற்றில் இருக்கும் போதே பல கதைகளை சொல்லியதால் தான் வீர சிவாஜி பிறந்தார் என்று நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர பெண் தமிழச்சி வாழ்ந்த மண்ணில் நாம் எல்லாம் தோன்றினோம். அது மட்டுமா, ஒரு போரில் முதல் நாள் போரில் கணவன் இறக்க, இரண்டாம் நாள் போர் நடக்கிறது. ஒரே மகன், பெற்ற ஒரே மகனையும் போருக்கு அனுப்பி அவனும் புறமுதுகு இட்டு மாண்டான் என்ற செய்தி கேட்டவுடனே அந்த தமிழச்சி என்ன செய்தாள்? அந்த என்னுடைய பையன் புறமுதுகு இட்டு நிச்சயமாக மாண்டிருக்க மாட்டான். அப்படி மாண்டி இருந்தால் அவனுக்கு பாலூட்டிய என்னுடைய மார்பகங்களை அறுத்து எறிவன் என்று வீரம் முழக்கமிட்டு சென்றாலே தமிழச்சி. அவள் வாழ்ந்த மண்ணில் உதித்த மங்கையர் அல்லவா நாம். வீர வசனத்தோட வீர ஆவேசமாக அல்லவா நீங்கள் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட என்னோட அன்பு மகள்கள் எல்லாம் நீங்கள் அப்படி பறை கொட்டிருக்க வேண்டாமா? நான் துள்ளி எழுந்தேன், எனக்கு பேச வேண்டும் என்று என்னுடைய உணர்வுகள் எல்லாம் தட்டி எழுப்பின. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி சகோதரர் அழகாக சொன்னார். வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்க மாட்டோம். அவர்கள் சிவகங்கை சீமையிலே செல்லமுத்து என்ற தந்தைக்கு மகளாக பிறந்த சிவகங்கை ஆண்டு வந்திருக்கும் போது ஆங்கிலேயர்கள் தன்னுடைய கணவன் கொலை உண்டதினால் அவர் மறைந்திருந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்று போர்படைகள் எல்லாம் திரட்டி வரும்போது அவர் ஆங்கிலேயர் அந்த செய்தியை அறிந்து அவளை விரட்டி கொண்டு போகும்போது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த உமையாள் என்ற பெண், நான் வருவதை வெள்ளக்காரர்கள் என்னை விரட்டி கொண்டு வருகிறார்கள், நான் போன வழியை நீ கூறாதே என்று சொல்லிவிட்டு போவார்கள். அதன் பின்னாடியே ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் அந்த உமையாளை வந்து கேட்கிறார்கள், இது வழியாக வேலுநாச்சியார் போனாரா என்று. அவள் வந்து பொய் சொல்லி இருக்கலாம், ஆனால் பொய் சொல்லவில்லை. ஆமாம், வேலுநாச்சியார் எதன் வழியாக தான் போனார், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று வீரமாக பேசியதனால், நீ சொல்லவில்லை என்றால் உன்னுடைய கைகள்
வெட்டப்படும். பரவாயில்லை, கைகள் வெட்டப்பட்ட